வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைக்கப்பட்ட கொடுப்பனவுகள், போராட்டத்தில் குதிக்கும் ஊழியர்கள். உச்சம் தொடும் வெப்பம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை நேற்று முதல் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஜனாதிபதியின் அறிவிப்பு. கடைக்குள் குட்டிகளுடன் நுழைந்த தாய்ப்பன்றி, அட்டன் நகரில் சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த 2009 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 21 முன்னர் தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெய்யந்தர பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏப்ரல் 21 மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. பெரும்பாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏப்ரல் 21 முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறது என்றார். எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்ற ஊழியர்கள் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய சம்பள திருத்தங்களின் கீழ் அனைத்து நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் 70% 39% குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமை தொடர்பில் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தலைவர்களிடம் புகார் அளித்துள்ளனர். மேலதிக நேர ஊதியம் மற்றும் சம்பள முரண்பாடுகள் இல்லாததால் முந்தைய பல அரசாங்கங்கள் சிறிது காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு இந்த சிறப்பு கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடத்த நாடாளுமன்ற ஊழியர்களும் தயாராகி வருவதாக தெரிகிறது. அட்டன் திம்புள்ள வீதி வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தாய்ப்பன்றியொன்று தனது குட்டிகளுடன் நுழைந்த சம்பவம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. அட்டன் திம்புள்ள வீதி பலசரக்கு கடை ஒன்றினுள் அதன் உரிமையாளர் இருக்கையில் மாலை 6:30 மணியளவில் தனது 7 குட்டிகளுடன் தாய்ப்பன்றி ஒன்று திடீரென நுழைந்துள்ளது. இதையடுத்து பதட்டமடைந்த கடை உரிமையாளர் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்ப நிலையை அடைந்துள்ளார். பின்பு கடையின் பின்பக்கமாக சென்ற தாய்ப்பன்றி தனது குட்டிகளுடன் மீண்டும் கடை முன்பக்கமாக வெளியேறியுள்ளது. அட்டன் நகரின் பல இடங்களிலும் கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் கிடப்பதால் இப்போது பகல் நேரங்களிலும் காட்டுப்பன்றிகள் தாராளமாக நகரின் பல இடங்களில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் திருச்சி விமான நிலையத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் 47 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. திருச்சியிலிருந்து மதியம் புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்நிலையில் விமான நிலையத்தில் வரவேற்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் இந்திய துணை தூதரகர் சாய்முரளி உள்ளிட்ட துணை தூதரக அதிகாரிகள், இவ்விமான நிலைய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த விமான சேவையானது தினமும் 1:25 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு 2:25 மணியளவில் யாழ்ப்பாணத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை 3:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சியை மாலை 4 மணியளவில் சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மனித உடலால் உணரப்படக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது முக்கியம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
குறைக்கப்பட்ட கொடுப்பனவுகள், போராட்டத்தில் குதிக்கும் ஊழியர்கள். உச்சம் தொடும் வெப்பம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை நேற்று முதல் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஜனாதிபதியின் அறிவிப்பு. கடைக்குள் குட்டிகளுடன் நுழைந்த தாய்ப்பன்றி, அட்டன் நகரில் சம்பவம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.